இன்னைக்கு ஐபிஎல் மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேகேஆர் வர்சஸ் பஞ்சாப். இன்னைக்கு என்னங்க சொல்றது, பஞ்சாப்க்கு வந்து வாழ்வா சால்வாங்கிற மேட்ச். ஜெயிச்சாதான் கண்டிப்பாக டீம் உள்ள இருக்க முடியும், பாயிண்ட்ஸ் டேபிள் பிளே ஆஃப்ல இருக்க முடியும். ஜெயிக்கலன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னைக்கு பஞ்சாப் ஃபர்ஸ்ட் டீம் வந்து டோர்னமெண்ட் விட்டு வெளில வந்து பஞ்சாப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து பஞ்சாப் வந்து ஈடன் கார்டன்ஸில் விளாட்றாங்க கொல்கத்தாவில். கொல்கத்தா வந்து எப்படி விளாடுன்னு தெரியும் கேகேஆர். பஞ்சாப்க்கு வந்து இன்னைக்கு ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா இன்னும் ஷிக்கர் தவன் வந்து இன்ஜுரியிலேருந்து வரல. இன்னைக்காச்சும் விளாட வரான் என்னன்னு தெரியல. ஆனால் பஞ்சாப் டீம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குங்க, ஒன்றுமே பண்ண முடியாது அந்த டீமை வச்சுக்கிட்டு. ஏன்னா யாருமே இல்லை, பேட்டிங்கும் யாரும் ஆட மாட்டேங்கிறாங்க, பவுலிங்கும் சரியில்லை. ரபாடாவும் ஹர்ஷீப் சிங் தான் பவுலிங் நல்லா போடுறாங்க. ஷிகர் தவன் தான் ஒரு ஆள் நல்லா பேட்டிங் ஆடுறாரு. அவங்களுக்கு சாம் கரனும் ஃபெயிலியர் ஆயிடுறாரு, லிவிங்ஸ்டனும் ஃபெயிலியர் ஆயிடுறாரு, ஜானி பஸ்டும் ஃபெயிலியர். அவர் டோட்டல் ஐபிஎல் ஃபெயிலியர், அவரையும் உட்கார வச்சுட்டாங்க. என்னதான் நடக்குதுன்னு தெரில இந்த பஞ்சாப் டீமுக்குள்ளே. நல்லா தான் ஸ்டார்டிங்னா நல்லா விளாண்டாங்க, அதுக்கப்புறம் போக போக ரொம்ப மோசமாக விளாட்றாங்க. இன்றைக்கி வந்து ஷிகர் தவன் விளாண்டா கொஞ்சம் பஞ்சாப்பை வந்து காப்பாற்றலாம். எதுவும் கேகேஆர்னா பீட் பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டம். ஏதோ ஷிகர் தவன் விளாண்டா ஓரளவுக்கு சான்ஸ் இருக்கும். ஷிகர் தவன் இன்றைக்கி விளாட்லன்னா பஞ்சாப் தான் ஃபஸ்ட்டு டீம் வந்து ஐபிஎல்லேருந்து வெளியேறும்னு நினைக்கிறேன் 2014. ஏன்னா யாருமே இல்லைங்க பஞ்சாப்பில், மெயினான பிளேயர் யாருமே கிடையாது. ஷிகர் தவன் மட்டும்தான். இந்த ரூசோ ஒரு 88 க்ரோஸ் கொடுத்து எடுத்தாங்க, அவரும் ஒழுங்காக விளாட்றதில்ல. இந்தியன் டேலண்ட்ஸ் தான் நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க முன்னாடி, அவங்களும் இப்போ சரியாக விளாட்றதில்ல. அக்ஷர் பட்டேல்லாம் பிரித்து மேய்ஞ்சி விட்றாங்க. லிவிங்ஸ்டன் சுத்தமாக விளாட்றதில்ல. சாம் கரன் கேப்டனாக இருக்கார், அவரும் நல்லா விளாட்றதில்ல. ஜிதேஷ் சர்மாவும் சரியாக விளாட்ல. இந்த சீசன் ஃபுல்லாக ஜிதேஷ் சர்மாவும் சரியாக வரல. ஹர்தீப் பாரும் ஒரு 2-3 மேட்ச் நல்லா போட்டார், அதுக்கப்புறம் சரியாக அவரும் விளாட்ல. டோட்டலாகவே இந்த ஐபிஎல் ஃபுல்லாக வந்து பஞ்சாப் வந்து சொதப்பிட்டாங்க. இன்றைக்கி வந்து ஷிகர் தவன் விளாண்டாருன்னா ஏதாச்சும் ஒரு சான்ஸ் இருக்கும். ஷிகர் தவன் இன்றைக்கி விளாட்லன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் கேகேஆருக்கு, கேகேஆர் பஞ்சாப்க்கு. அடுத்து வந்து நம்ம வந்து கேகேஆர் டீமை பற்றி பார்க்கலாம். கேகேஆர் டீமில் என்னத்தை சொல்கிறது, எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது. கேகேஆரில் வந்து சுனில் நாராயணும் பிலிப் சால்ட்டுமே போதும் பஞ்சாப்க்கு. எவ்வளோ டோட்டல் அடித்தவங்க அவங்களே அடிச்சிருவாங்க. ஏன்னா பஞ்சாப் அப்படிப்பட்ட டீமு. பவுலிங் வந்து ரபாடா தான் இருக்கார், அவர் ஏதாச்சும் சுனில் நாராயணையும் பிலிப் சால்ட்டையும் எடுத்தால் உண்டு. அப்படி இல்லைன்னா சுத்தமாக மேட்சை கழட்டி கையில் கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க 2 பேருமே பெரிய டெக்ஸ்டர்ஸ் ஓப்பனிங்காக இருக்காங்க. அது மட்டும் இந்த அங்கிரீஷ் 19 இயர் ஓல்டு, அவர் சூப்பராக விளாட்றாரு. ஒன் டவுன்லாம் அவருக்கும் பெரிய டேலண்ட்டு, நல்ல டேலண்ட்டாக இருக்கார் அவர். அப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயர் நல்ல ஃபார்மில் இருக்கார். போன மேட்ச் கூட 50 அடிச்சிருந்தார். ஸ்ரேயாஸ் ஐயர், ஆண்ட்ரூ ரசல்லாம் சொல்லவே தேவையில்ல, பிரித்து கையில் கொடுக்குறாரு இந்த சீசன் ஃபுல்லாக. நல்ல டீமாக இருக்குது. நம்மளுக்கு வந்து ரிங்கு சிங் கிடைக்கிற மேட்ச் எல்லாம் சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணி நல்லா விளாட்றாரு ரிங்கு சிங்கு. நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது வந்து வருண் சக்கரவர்த்தி இன்னும் ஃபயர் ஆகலை. வருண் சக்கரவர்த்தி வந்து நல்லா ஃபயர் ஆகணும். வருண் சக்கரவர்த்தி வந்து இந்த சீசன் ஃபுல்லாக ஐபிஎல்லில் வந்து நிறையா ரன்ஸ்க்கு லீக் பண்ணிகிட்ருக்காரு. அவர் கொஞ்சம் ஃபயர் ஆனால் தான் டீம் வந்து நல்லாயிருக்கும். அதனால் வருண் சக்கரவர்த்தி கண்டிப்பாக வந்து ஃபயர் ஆகணும். மிச்சல் ஸ்டாக் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கார். ஃபஸ்ட்டு 2 மேட்ச் எக்ஸ்பென்சிவாக இருந்தார், அப்புறம் போக போக மறுபடியும் கொஞ்சம் நல்லா போட்டார். இப்போ மறுபடியும் வர வர ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிட்டார். ஏன்னா பெங்களூரோட மேட்ச் அப்போ கடைசி பாலில் வந்து 1 பால் 3 ரன் அடிக்கும் போது நல்ல யாக்கர் போட்டார். 19 ரன் அடிக்கணும் அந்த ஓவரில், லாஸ்ட் ஓவரில். மிச்சல் ஸ்டாக் வந்து 2 சிக்ஸு கொடுத்துட்டாரு, ஒரு 4 கொடுத்துட்டாரு. பட் ஆனால் கடைசியில் மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. மிச்சல் ஸ்டாக் வந்து இந்த மட்டும் கொஞ்சம் நல்லா போடணும். அவங்களுக்கு வந்து அந்த அட்ரிஷ் ராணா அவர் நல்லா போடுறாரு. அவரும் கொஞ்சம் நல்ல பவுலரிங்கெல்லாம் இருக்கார். அப்புறமேட்டு வந்து வேறு யார் நல்லா அவங்களுக்கு வந்து பவுலிங் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிலிப் சால்ட் தான் பேட்டிங் நல்லா விளாண்டுட்ருக்காரு. இவங்களுக்கு வந்து மெயினான பேட்ஸ்மேனே வந்து எல்லாருமே ஓரளவு பேட்டிங்கும் ஆடுறாங்க, பவுலிங்கும் ஆடுறாங்க. யாரையுமே எந்த குறையும் சொல்லாத முடியாமல் தான் டீம் வச்சுருக்காரு கௌதம் கம்பீர். கௌதம் கம்பீர் வந்து நல்ல டீமை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டுருக்காருங்க. இந்த சுரேஷ் சர்மாவும் போன மேட்ச் ஆடினாரு, நல்லா பவுலிங் போட்டிருந்தாரு. இந்த அபினோ அவரும் பேட்டிங்கும் பிரித்து எடுக்கிறாரு, பவுலிங்கும் சூப்பராக விடுறாருங்க அவரும். கௌதம் கம்பீர் ஓவரால் டீமை வந்து நல்லா வழி நடத்தி நல்லா கொண்டு போயிட்டுருக்காரு கௌதம் கம்பீர். இன்றைக்கி என்னோட மேட்ச் ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா ஷோராக வந்து இவங்க ஜெயிச்சிருவாங்க, கேகேஆர் ஜெயிச்சிருவாங்க. ஃபஸ்ட்டு டீம் ஐபிஎல் விட்டு வெளியேற டீம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபாக தான் இருக்கும் போல். இன்றைக்கி வந்து கேகேஆரோட நாள். ஏன்னா ஈடன் கார்டன்ஸில் விளாட்றாங்க, ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் வந்து அவங்களுக்கு நிறையா இருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. இன்றைக்கி மேக்ஸிமம் மேட்ச் வந்து பஞ்சாப் காலி தான். ஏன்னா ஒன்றுமே சொல்ல முடியாது பஞ்சாப் டீம்கிட்ட, ஒன்றும் இல்லை அப்புறம் என்னத்தை சொல்கிறதுக்கு, டீமில் அங்கே யாருமே இல்லை.
அதனால வந்து இன்றைக்கி மேக்ஸிமம் மேட்ச் வந்து பஞ்சாப் தோற்றுருவாங்க. கேகேஆர் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு டீம் ஆஃப் ஐபிஎல் 2024 விட்டு வெளியேற டீம் வந்து பஞ்சாப்பாக தான் இருக்கும். இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் மேட்ச் ஃபுல் மேட்சுமே வந்து பஞ்சாப்க்கு வந்து இன்றைக்கி டஃப்பு தான். அதனால் வந்து எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி எல்லாம் நல்லா விளாட்ற டீம் வந்து கேகேஆர். கேகேஆர் என்ன இன்னைக்கு பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் மாதிரி ஆடுவாங்க பஞ்சாப்பு. ஏன்னா சாதாரண டீம் தான் பஞ்சாப்பு. ஈஸியாக கையில் மேட்ச் ஆடி ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. பஞ்சாப்க்கு வந்து இன்றைக்கி கஷ்டம் தான். கேகேஆர் வந்து நல்லா இன்றைக்கி பேட்டிங் ஆடி ப்ராக்டிஸ் மேட்ச் மாதிரி ஆடி யார் யாரை விளாட வைக்கலாம், யார் யார் ப்ளே ஆஃப் தானே இது பண்ணலான்ட்டு அந்த டீம் மாதிரி விளையாட்டு கம்பீர் வந்து செலக்ட் பண்ணுவார் போல். என்னோட கணிப்புப்படி இன்றைக்கி கேகேஆர் தான் கண்டிப்பாக ஜெயிக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க. இன்றைக்கி மேட்ச் வந்து டேம் ஷோராக ஜெயிக்க போகிறது வந்து கேகேஆர் தான். கேகேஆர் தான் இன்றைக்கி ஜெயிக்கும்.